சாந்தி. 13 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எது அதிசயமான யாத்திரையாகும்? பாபா சொல்றார், நினைவில் இருந்து கொண்டிருக்கும் போதே இந்த கலியுகத்தின் இரவு முடிந்து போய்விடும். நீங்கள் தந்தையிடம் சென்று விடுவீர்கள், பிறகு பகலில் வந்து விடுவீர்கள். ஆகையால் இது அதிசயமான யாத்திரை ஆகும். நினைவில் இருந்து கொண்டே எங்க இருக்கணும்ட்டார் பாபா? பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும். அந்த நினைவில் இருந்து கொண்டிருக்கும் போதே இந்த கலியுகத்தினுடைய இரவு முடிந்து போயிடணும். நீங்க தந்தையிடம் சென்று விடுவீர்கள், பிறகு பகலில் வந்து விடுவீர்கள். இதற்கு தான் அதிசயமான யாத்திரை என்று சொல்ல முடியும். இரண்டாவது கேள்வி, சரீரத்தை எப்பொழுது விடுவீர்கள்? இப்பயே விட்டுடுவேன்னு சொல்லிடாது. கடைசியில் லட்சியத்தை அடைந்து விடும்போது, அதாவது தந்தை யோகா கற்றுக் கொடுப்பது நிறுத்தும் போது சரீரத்தை விடுவீர்கள். கடைசியில் லட்சியத்தை அடைந்து விடும்போது, அதாவது தந்தை யோகா கற்றுக் கொடுப்பதை நிறுத்தும் போது சரீரத்தை விடுவீர்கள். மூன்றாவது கேள்வி, கண்களால் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கும்? கண்களால் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கும்? திவ்ய திருஷ்டியின் மூலம் விநாசத்தின் காட்சி காட்டப்பட்டுள்ளது. அது மீண்டும் இந்த கண்களால் பார்க்க வேண்டி இருக்கும். மேலும் ஸ்தாபனையின் காட்சியும் காட்டுகிறார், அதையும் இந்த கண்களால் பார்க்க வேண்டி இருக்கும். நாலாவது கேள்வி, சத்கதி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சத்கதி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாபா சொல்றார், 5 விகாரங்களை சந்நியாசம் செய்துவிட்டு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். சத்கதி அடையணும்னா 5 விகாரங்களை சந்நியாசம் செய்துவிட்டு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? சத்கதி அடையும். 5வது கேள்வி, யார் ஞானம் உள்ளவர்கள்? யார் காரணம் என்ற வார்த்தையை மர்ஜ் செய்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிவாரணம் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஞானிகள். fill in the blanks. பிராமணர்களிடம்தான் டேஷ் ஞானம் இருக்கிறது, டேஷ் இல்லை. பிராமணர்களிடம்தான் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது, தேவதைகளிடம் இல்லை. 2வது, சந்நியாசிகளுக்கு டேஷ், குழந்தைகளாகிய உங்களுக்கு டேஷ். சந்நியாசிகளுக்கு பரம்பிதா பரமாத்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மா சுயம் அவரே அமர்ந்து நமக்கு என்ன பண்றாரு? படிக்க வைக்கிறார். எவ்வளவு அழகா படிப்பு நமக்கு சொல்லித்தரார். 3வது, முகம் டேஷ் போல் உள்ளது, லட்சணம் டேஷ் போல் உள்ளது. முகம் மனிதர்கள் போல் உள்ளது, லட்சணம் குரங்கு போல் உள்ளது. 4வது கேள்வி, டேஷ் இல்லாமல் யாரும் டேஷ் கொடுக்க முடியாது. ஸ்ரீமத் இல்லாமல் யாரும் சுகத்தை கொடுக்க முடியாது. 5வது, டேஷ் என்ற கதாபாத்திரத்தை நடித்து கொண்டே, டேஷ் என்ற கதாபாத்திரம் அல்லது பாகத்தை நடித்து கொண்டே டேஷ் மற்றும் டேஷ் இருக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். சேவை என்ற கதாபாத்திரத்தை நடித்து கொண்டே கதாபாத்திரத்திலிருந்து விடுபட்டு மற்றும் பாபாவிற்கு அன்பாக இருக்கக்கூடியவங்க சகஜயோகி ஆவார்கள். சேவை என்ற கதாபாத்திரத்தை நடித்து கொண்டே கதாபாத்திரத்திலிருந்து விடுபட்டு மற்றும் பாபாவிற்கு அன்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் சகஜயோகி ஆவார்கள். 6வது, டேஷ் தன்மையில் குறைபாடு உள்ள காரணத்தினால்
நிறைய குழந்தைகள் சில நேரங்களில் யோகத்தில் ஈடுபட முடிகிறது, சில நேரங்களில் யோகத்தில் ஈடுபட முடிவதில்லை என்று சொல்கின்றனர். விடுபட்டு இருக்கும் தன்மையில் குறைபாடு உள்ள காரணத்தினால் நிறைய குழந்தைகள் சில நேரங்களில் யோகத்தில் ஈடுபட முடிகிறது, சில நேரங்களில் யோகத்தில் ஈடுபட முடிவதில்லை என்று சொல்கிறார். ஓம் சாந்தி.